திருப்பூரில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நவம்பர் மாதம் தாய் தந்தை மகன் ஒரு கோர சம்பவம் நடந்தது. அதற்கு நடந்து 2 மாதமே 3 மாதம் கூட ஆயிருக்கல. இப்போ திரும்ப அங்கே ஒரு வயதான தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்குன்னு எதிர்த்தரப்புலேருந்து எதிர்கட்சிகள் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டில் நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது தம்பி. அதனால் நம்ம இந்த சம்பவங்களை வச்சு தமிழக காவல்துறையின் செயல்பாடுகளையோ அல்லது சட்டம் ஒழுங்குடைய ஸ்டேட்டஸையோ எடை போட முடியாது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப சீரியஸான டெவலப்மெண்ட் தான். இவங்க வந்து அந்த நீங்கள் சொல்கிற அந்த திருப்பூரில் அந்த 2 பேர் 3 பேர் கொல்லப்பட்டதா? முன்னாடி நவம்பர் மாதம் 3 பேர். அதில் இன்னமும் ஐ திங்க் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல இல்லையா? அதில் சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நரிக்குறவர்கள் யாரோ வந்து ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தாங்க. எங்களை வந்து குற்றத்தை ஒத்துக்க சொல்லி போலீஸ் அடிக்குதுன்னெலாம் சொன்னாங்க. இதை எந்த அளவு இதெல்லாம் உண்மைன்னு தெரியாது. அதுலேயே குற்றவாளிகளை கண்டுபிடிக்காதப்ப இவங்க இன்னமும் அங்கே இந்த கொலை நடக்குதுன்னா இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஆனால் நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து தனி மனித படுகொலைகளாக தான் நான் இதை பார்க்குறேன். இது வந்து எல்லா கவர்மெண்ட்லேயுமே நடக்கலாம். இதுக்கு திமுக அரசையோ அல்லது போலீஸையோ கூட வந்து இதுக்கு குறை சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. டு பி ஃப்ராங்க் வித் யூ. இதை வச்சு தமிழக காவல்துறையின் செயல்பாடுகளை நான் எடை போட மாட்டேன். ஆனால் வேறு இஷ்யூஸ் இருக்குது. இப்போ காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் ஜெயக்குமார்னு உங்களுக்கு தெரியும், எந்த திருநெல்வேலியில் வெட்டி கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் இதுவரைக்கும் ஒரு கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, அதோட மாவட்ட தலைவர், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மர்டர். ஏன் இன்ன வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல? அப்போ சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. வட இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பெட்டர், அதில் சந்தேகமே இல்லை, சத்தியமாக சந்தேகமே இல்லை. தமிழகம் அமைதி பூங்கான்றதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை வட இந்திய மாநிலங்களோட ஒப்பிடும்போது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில விரும்பத்தகாத போக்குகள் இந்த அரசுக்கு பெரிய சவாலாக உருவெடுத்துட்டு இருக்கு. குறிப்பாக போதைப்பொருள் பழக்கம்லாம் திமுக கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய சவால் தான். அதே மாதிரி வந்து சில படுகொலைகளை வந்து அரசியல் தலைவர்கள் கொல்லப்படுவது, அது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவமானம் தான். இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலையெல்லாம் நீங்கள் மன்னிக்கவே முடியாது. நீ அவனுக்கோ துப்பாக்கி பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒரு கன்மன் கொடுத்துருந்தா அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஒரு கன்மன் கொடுத்துருந்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் உயிரை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா? கிட்ட வரமாட்டான், ஓடி போடுவாங்க. விட்டுட்டீங்க. அதே மாதிரி இந்த ஜெயக்குமார் படுகொலை இன்ன வரைக்கும் நீ குற்றவாளியை கண்டுபிடிக்க. ராமஜெயம் வந்து 2012 13 வருஷம். அது ரொம்ப வித்தியாசமான கேஸ். ஸ்டேட் போலீஸ் விசாரிச்சு சிபிஐக்கு போய் சிபிஐலேருந்து மறுபடியும் சிபிசிஐடிக்கு வந்து இன்ன வரைக்கும் துப்பு தொலங்கலை. ஆனால் இந்த போக்குகள் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆதாயத்துக்காக நடக்கிற கொலைகள் அல்லது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாத கொலைகள், அந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காலம் தாமதம் ஆகுது. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கெட்ட பேர். இது என்ன சொல்லப்போனால் போதைப்பொருள் பழக்கம் ஒரு சீரியஸ் கிரைசிஸாகவே வந்துட்டுருக்கு.